Hi, hello friends, welcome to Cooking Style channel. இந்த வீடியோவில் நான் ரொம்பவே டெலிஷியஸான ஒரு சூப்பரான ரெசிபி, அதாவது தொன்னை பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். பொதுவாக இது வந்து மிலிட்ரி ஹோட்டலில் செய்வாங்க. அதோடைய ஒரிஜினல் டேஸ்ட்டை நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் நான் காமிச்சிருக்கேன். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அப்புறம் இதோட இன்க்ரீடியன்ஸையும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம எடுத்துக்கணும்னா 100% இதோடைய டேஸ்ட்டு நம்மளுக்கு ஒரிஜினலாகவே மிலிட்ரி ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கும். நீங்களே பார்த்துட்ருப்பீங்க டிஸ்பிளேயில் இது எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக வந்திருக்கு, எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வந்திருக்குன்னுட்டு. ஸோ இது இந்த அளவுக்கு வீட்லேயே நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம செய்யலாம். ஸோ இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னுட்டு நம்ம நோட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா கழுவி வாஷ் பண்ணி இது போல் எடுத்திருக்கேன். நம்ம எப்போவுமே ரைஸை விட அதிகமாக சிக்கன் எடுத்துக்கணும் பிரியாணிக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதோடைய ஒரு மெயின் இன்க்ரீடியன்ஸு சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இதோடைய மெயின் இம்பார்ட்டண்ட்டு இந்த ரைஸ் தான், இதையும் எடுத்துக்கணும். இது கூடவே நம்ம வெந்தயக்கீரையை யூஸ் பண்ணணும். இதோடைய இன்னொரு மெயினான இன்க்ரீடியன்ஸ் இது வெந்தயக்கீரை. இது வந்து ஒரு 3/4 கட்டு எடுத்திருக்கேன் நான். ஒரு ஃபுல் கட்டு வரோம் இல்லையா, அதில் 3/4 கட்டு. அதே போல் ஒரு கட்டு புதினாவில் பாதி கட்டு புதினா எடுத்திருக்கேன். ஒரு முழு கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்டில் தான் எடுக்கணும். தக்காளி ஒரு 3 எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் இது போல் கட் பண்ணி வச்சுன்னு இருக்கேன். அதே மாதிரி ஒரு 200 ml தயிர் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு அரை வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு செப்பரேட்டாக. அது கூடவே ஒரு 8லேருந்து 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இஞ்சி எடுத்திருக்கேன் 1 இன்ச்சு, ஒரு மீடியம் சைஸ் பூண்டு எடுத்திருக்கேன், 4 ஏலக்காய், 8 லவங்கம், 3 ஸ்டார் பூவு, மராட்டி மொக்கு 4, பட்டை 1.5 இன்ச்சு, பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற ஜாபத்ரி 2 எடுத்திருக்கேன், ஸ்டோன் ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், ஷாஹி ஜீரான்னு சொல்லுவாங்க அது 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன். இது வந்து பிரியாணி மசாலா, இது வீட்லேயே செஞ்சது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து லெமன் எடுத்திருக்கேன், ஒரு மீடியம் சைஸு லெமனு. தேவையான அளவுக்கு நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய். இந்த மெஷர்மெண்ட் இந்த ஃபார்முலாவில் தான் நீங்கள் ட்ரை பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு கீரை வந்து மெஷர்மெண்ட்டுக்காக நான் கப்பில் வச்சுருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை கட்டு வைஸும் நான் சொன்ன மாதிரி மீடியம் சைஸ் கட்டிலேருந்து பாதி முக்கா 1 இந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்தால் தான் இதோடைய டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனில் எடுத்து வச்சுருக்கிற தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், அது கூடயே மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இது இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணதும் இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இது ஊறுறதுக்குள்ளே நம்ம மசாலையை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு கடாயை எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்திருந்த எண்ணெய் கூட நம்ம 1 டீஸ்பூன் மிளகுல பாதி மிளகை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டியும் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தையும் கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுட்டு நம்ம இதை மீடியம் ஃப்ளேம்லேயே இது போல் வதக்கிக்கணும். இப்போ நான் தக்காளியும் இதில் சேர்த்துட்றேன். இதையெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு 3 நிமிஷம் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். இது போல் வதக்கிட்டதும் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி இதை ஆற விடலாம். இது ஆறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிருந்த கீரையும் அதே போல் வதக்கிக்கலாம். நான் முதல்ல எடுத்திருந்த வெந்தயக்கீரையை சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக இது போல் ஃப்ரை பண்ணதும் 1லேருந்து 2 நிமிஷம் இது கொஞ்சம் கம்மியாக சுருங்கும். இதில் நான் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது போல் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருந்த புதினாவையும் சேர்த்துட்டேன். புதினாவையும் இது கூட நம்ம சேர்த்து நல்லா வதக்கினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இந்த 3 கீரையும் ரொம்பவே முக்கியமானது. கொத்தமல்லி, புதினா, அப்புறம் வெந்தயக்கீரை. இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்தா தான் இதோடைய ஒரிஜினல் ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். இதோடைய மெஷர்மெண்ட்டும் நான் காமிச்சிருக்கிற இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நீங்கள் யூஸ் பண்ணோம். இப்போ இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இது போல் அதுவும் நல்லா ஆறட்டோன்னுட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த பொருட்களெல்லாம் ஆறினதும் இதை நம்ம எடுத்து ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி தனித்தனியாக அரைச்சிக்கணும்.
பாருங்கள் இது போல் நான் ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதை மாற்றிக்கினேன். இப்போ பச்சை பேஸ்ட்டையும் நம்ம இதே போல் இந்த கீரைலாம் ஆறுனதும் இது ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இதையும் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது போல் இப்போ 2 பேஸ்ட்டும் தனியாக வச்சுக்கணும். இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்திருந்த எண்ணெய் சேர்த்து அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யும் சேர்த்துட்டேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், அது கூடயே சோம்பு, இது வந்து ஷாஹி ஜீரானிட்டு கடையில் கேட்டால் கிடைக்கும், அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூடயே ஸ்டோன் ஃப்ளவரையும் மிச்சம் இருக்கிற மிளகையும் சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இதை மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 டீஸ்பூன் இருந்தாலே போதும். வெங்காயம் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த ரெட் மசாலாவை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம், தக்காளி மசாலாவை. இது 5 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பச்சை பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதையும் நம்ம ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். மீடியம் ஃப்ளேம் தான் யூஸ் பண்ணணும். இது எண்ணெயில் சேர்ந்து இது பிரிய ஆரம்பித்ததும் எண்ணெய் பிரிய ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த ஏற்கனவே ஊற வச்சுருந்த சிக்கனை சேர்த்துடலாம். அது கூடவே மிச்சம் இருக்கிற மசாலாவையும் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஏற்கனவே சிக்கனில் ஊறி இருந்த மசாலாவையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 5லேருந்து 6 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூளியும் தனியா தூளியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த பிரியாணி மசாலா சேர்த்துக்கினேன். நான் வந்து ஹோம்மேட் பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ இது நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த ரைஸை நான் ஊற வைக்கல, டைரெக்டாக அலசி இதில் சேர்த்துக்கிறேன். சீரக சம்பா ரைஸு எப்போவுமே குட்டி குட்டி தான் இருக்கும், அதனால் இதை ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துடலாம். ரைஸை நம்ம ஊற வச்சிட்டோம்னா அது குழஞ்சிடும், பிரியாணி ஃப்ளேவர் வராது. இப்போ தண்ணி வந்து இந்த கிளாஸ் மெஷர்மெண்ட்டில் தான் நான் ரைஸ் எடுத்திருந்தேன். 3 கிளாஸ் ரைஸுக்கு நான் முதல்ல 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். 5வது கிளாஸ் வந்து மிக்சர் ஜாரில் ஊற்றி அதோட மசாலாவெல்லாம் சேர்த்துக்கிறேன். 5 கிளாஸ் தண்ணி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் நம்ம நிறைய தயிர் யூஸ் பண்ணியிருக்கோம், மசாலாவை யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்காக 1 கிளாஸ் தண்ணியை நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொதிக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம எடுத்து வச்சுருந்த எலுமிச்சை பழத்தை சேர்க்கணும். அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு உப்பு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுக்கலாம். ஜஸ்ட்டு 2 விசில் ரொம்பவே போதுமானது. இப்போ 2 விசில் ஆகிடுச்சு. நான் கேஸை ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா இது இந்த அளவுக்கு எண்ணெயும் அதோட மசாலாவும் மேலே தேங்கி இருக்கும். இதை நம்ம கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ரைஸ் வந்து ரொம்ப குட்டி தான் இருக்கிறதுனால குழஞ்சிடுறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் தண்ணி மெஷர்மெண்ட்டை நீங்கள் கவனமாக சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் 2-3 தடவை ட்ரை பண்ணி அது குழஞ்சிருக்கு. ஸோ தண்ணி மெஷர்மெண்ட்டை நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட தொன்னை பிரியாணி வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இதோடைய டேஸ்ட், இதோட அரோமா எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை வந்து நான் சர்விங்காக எடுத்துக்கினேன். நான் கொடுத்துருந்த இந்த மெஷர்மெண்ட்டில் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதோடைய மெத்தடில் உங்களுக்கு 100% இது மிலிட்ரி ஹோட்டல் ஸ்டைல்லே இதோடைய ஒரிஜினல் டேஸ்ட்டே உங்களுக்கு வீட்லேயே கிடைக்கும். ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்லேயே செய்ய முடியும்னா இதை நம்ம கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்தளவுக்கு இது சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நம்மளுக்கு வீட்லேயே தொன்னை பிரியாணி கிடைக்கும். எப்போவுமே நம்ம நார்மலாக ஒரே மாதிரி பிரியாணி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிரியாணியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் ரொம்பவே லைக் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுட்டு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.